சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது மாத்திரம்தான் சந்தோஷமும் சமாதானம் நமக்கு கிடைக்கும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಸಂತೋಷವೂ ಸಮಾಧಾನವೂ ಒದಗಿ ಬರುತ್ತದೆ. வேற எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை நாம் இங்க பெற்றுக்கொள்ளலாம். ಆಮೇಲೆ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಸಿಗದೇ ಇರತಕ್ಕಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. தேவன் அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲೇ ಬಯಸುತ್ತಾನೆ. நீங்க எப்படி வரீங்களோ ஆண்டவர் இங்கே வந்து ஏற்கனவே காத்து கொண்டு இருக்கிறார். ನೀವು ಬರುವುದನ್ನು ದೇವರು ಈಗಾಗಲೇ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எப்பொழுது என் பிள்ளை வருவான் நான் அவனை ஆசீர்வதிக்க என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ಯಾವಾಗ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬರ್ತಾರೆ ನಾನು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕಾಯುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. நாம் எதிர்பார்ப்பதை விட ನಾವು ಎದುರು ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நான் நம்பணும், அது ನಾವು ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. நம்புவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும். ಅದು ನಂಬುವವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಅದು ದೊರಕುತ್ತದೆ. கர்த்தருடைய செய்திக்காக கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே என்னோடு நீ பேசும் என்று சொல்லுவோம். ದೇವರೇ ನಿನ್ನ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಒಳ್ಳೆ ಸುಂದರ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. பல மைல்களுக்கு அப்பால் ஜனங்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்படியாவது ஆராதிக்க வேண்டும் என்று வந்திருக்காங்க ராஜா. ದೇವರೇ, ಅನೇಕ ಮೈಲಿಗಟ್ಟಲೆ ದೂರಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಹೇಗಾದರೂ ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಜನರು ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீர் இவரோடு பேசும் ஆண்டவரே. ದೇವರೇ, ನೀನು ಇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. எங்களை மூடி மறைத்து நீ மாத்திரம் வெளிப்படும். ನೀನು ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. ಯೇಸುವಿನ ಜಪಗಳು ಪಿತಾವೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಂದಿಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. நிறைய தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கிறோம். ಅನೇಕ ದೇವರ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்த அநேக பேரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದಂಥ ದೇವ ಮನುಷ್ಯರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. அவளெல்லாம் தேவன் ஒரு மனிதர் மூலமாக செய்கிறார். ಅವೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் அவைகளை செய்வதற்கு தேவன் ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ಅದೆಲ್ಲವೂ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அடிப்படையான ஆதாரங்கள் குறித்து தேவன் அதிகமாக வேதத்தில் நமக்கு தெளிவாக எளிமையான முறையில் போதிக்கிறார். ಒಂದು ನಿಖರವಾದಂಥ ಆಧಾರಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸತ್ಯವೇದದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. ஆங்கிலத்தில் பேசிக்ஸ் சொல்லுவோம். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம எந்த இடத்துல ஆண்டருக்காக பயன்பட முடியாது. ನಮಗೆ ಅದೊಂದು ಸಾಧಾರಣವಂತ ಒಂದು ಜ್ಞಾನವೂ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಾವು ಯಾವುದೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைகள் எளிமையாக இருக்கும். ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿರ್ತದೆ. ஆனால் மிகுந்த ஆழமான சத்தியங்கள் அவை. ಅದು ಬಹಳ ಆಳವಾದಂತ ಸತ್ಯವಾಗಿರ್ತದೆ. அவைகளில யார் நிலைத்திருந்து அதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் உன்னதமான ஸ்தானங்களுக்கு தேவன் எடுத்து செல்கிறார். ಅದನ್ನು ಯಾರು ಹಿಂಬಾಲಿಸಿ ಕೇಳಿ ನಡೆಯುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಮಾತ್ರ ದೇವರೇ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அதனால இந்த ஒருவேளை நாங்க சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் உங்களுக்கு சாதாரணமாக நீ கேட்டிருக்கலாம். ನಾನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಕೇಳಿರಬಹುದು. இன்னொரு முறை நாம பார்ப்பதில் தவறில்லை. ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡೋದ್ರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் இப்படி ஸ்டார்ட் பண்றாரு. ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರ್ವತ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ಶಾಂತರು ಧನ್ಯರು, ಅವರು ಭೂಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗುವರು. ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை இது. ಇದು ಬಹಳ ಸುಲಭವಾದಂತ ವಾಕ್ಯ. சாந்த குணம்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்? ಶಾಂತ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾವೇನ್ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ? அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ನಾವು ಒಂದು ಸಮಾಧಾನವಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணாம ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಕೊಡದ ಹಾಗೆ அப்படி இருப்பது தான் ಆ ರೀತಿಯಾಗಿರುವಂತದ್ದೇ நாம் சாந்த குணம் என்று நினைத்துக் கொள்வோம். ನಾವು ಅದು ಶಾಂತ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ. யாருக்கிட்ட சண்டை போடாம, ಯಾರ ಬಳಿಯಲು ಜಗಳವನ್ನಾಡದೆ அமைதியாக இருக்கிறது ಸಮಾಧಾನವಾಗಿರುವಂತದ್ದು நல்லது தான். ಒಳ್ಳೆಯದೇ.
ஆனால் இந்த சாந்த குணம் வேதத்தில் கொடுக்கிற சாந்த குணமானது மிகுந்த உயர்ந்த ஒரு குணாதிசயத்தை உடையதா இருக்கிறது. ಆದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೊಡತಕ್ಕಂಥ ಶಾಂತವಾದಂಥ ಗುಣ ಅದು ಬಹಳ ಉನ್ನತವಾದಂಥ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது என்ன ஆகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது என்ன ஆகமும் நம்பர்ஸ் 12:3 ಅರಣ್ಯಕಾಂಡ ಹ್ಮ್. 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯ. மோசே உலகத்துல வாழ்ந்த எல்லாரும் காட்டிலும் ஒரு சாந்த குணமுள்ளவனா இருந்தான் என்று ஆண்டவரே சாட்சி சொல்றார். ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಎಲ್ಲಾ ಜನರಿಗಿಂತ ಅದು ಶಾಂತಗುಣ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಆತನ ವಿಷಯವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவரೇ சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಆತನ ವಿಷಯವಾಗಿ உலகத்துல அந்த நாள்ல வாழ்ந்திருக்கிற எல்லாரை காட்டிலும் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆತನ ವಿಷಯವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஏனென்றால் அவன் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக கருதப்பட்டான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನು ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. சங்கீதம் 37:11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ಕೀರ್ತನೆಗಳು 37:11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ಆದರೆ ದೀನರು ದೇಶವನ್ನು ಅನುಭವಿಸುವರು, ಅವರು ಮಹಾ ಸೌಖ್ಯದಿಂದ ಆನಂದಿಸುವರು. அல்லேலூயா, ಅಲೆಲುಯಾ, அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. பாருங்க, இந்த சாந்த குணத்தை குறித்து நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ನೋಡ್ರಿ, ಈ ಶಾಂತ ಗುಣವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம நினைச்சுக்கப்போ ನಾವು ನೆನೆಸಿರುತ್ತೇವೆ இந்த சாந்த குணமுள்ளவர்கள் எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று. இதுதான் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்க. ಈ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಡಗಿದೆ ನೋಡಿ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. இதுதான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அறிஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ಇದನ್ನೇ ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. சாந்த குணம் என்னவென்றால் ಶಾಂತ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். அதாவது சாந்த குணம் என்பது ஒரு வீக்னஸா கருதப்படாது. ಆ ಶಾಂತ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ಅದು ಒಂದು ಬಲಹೀನವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡೋದಿಲ್ಲ. மாறாக ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ தன்னை அடக்கி கொண்டு ತನ್ನನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಂಡು தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற காத்து கொண்டிருப்பவர்கள் தான் சாந்த குணமுள்ளவர்கள். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಾದಿಕೊಂಡಿರುವಂಥದ್ದೇ ಶಾಂತತೆ ಉಳ್ಳಂತ ಗುಣವಾಗಿರ್ತದೆ. அதாவது தேவன் எனக்கு கொடுத்தவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் எதை வேணாலும் தியாகம் செய்வேன். ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥದ್ದು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿರ್ತೇನೆ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. மோசேயை நாம் பார்க்கிறோம். ಮೋಶೆಯನ್ನು ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. அவனுக்கு நிறைய படித்தவன், நல்ல ஞானம் பெற்றவன், திறமைசாலி, இது பல பட்டங்கள் அவனுக்கு உண்டு. ಅವನು ಮೋಶೆಯನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾನ ಹೊಂದಿರುವಂಥವನು, ಬಲವುಳ್ಳಂಥವನು ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவனுக்கு எல்லா காரியமும் ஒரு நல்ல ஷார்ட் டெம்பர் பல்ல கூட அவன். ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಆತನು ಬಹಳ ಕೋಪವುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದನು. அந்த மாதிரியான மனிதன் ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ முற்செடியில தரிசனமான தேவனுடைய தரிசனத்தை கண்டவன், ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ದೇವರ ದರ್ಶನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದರ್ಶನವನ್ನು ಕಂಡಂತ ಮನುಷ್ಯ, தேவனுடைய அழைப்பை முகமுகமாக பெற்றுக்கொண்டவன், ದೇವರ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಮುಖವಾಗಿ ಕಂಡಂತವನು, ஒரு பெரிய காரியத்துக்கு தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்பொழுது என்ன நடக்கிறது? ಆಗ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு மோசே தெரிந்து கொண்டது சாந்த குணம் தான். ಅಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಶಾಂತ ಗುಣವೇ. அல்லேலூயா. ಅಲೆಲುಯಾ. பாருங்க, அவன் என்ன பண்றான்? அவனுடைய இருக்கிற எல்லாவற்றையும் தியாகம் பண்றான். ಅವನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾನೆ. எல்லா பதவியை தியாகம் பண்றான், ಆತನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪದವಿಯನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾನೆ, கோபத்தை தியாகம் பண்றான். ಅವನ ಕೋಪವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾನೆ. பிரியமானவர்களே, இது செய்யக்கூடியது ஒன்று என்று மோசே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ಇದು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೋಶೆ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. தன்னுடைய எல்லாவற்றையும் தனக்கு பெருமையாக அவன் எண்ணிக்கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அவன் வெறுத்து, ಅವನು ಹೆಮ್ಮೆತನವಾಗಿ ಇದ್ದಂತ ಅವನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಅದೆಲ್ಲವನ್ನು ನಿರಾಕರಿಸಿ தன்னை அடக்கி, ತನ್ನನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಂಡು, புரியுதுங்களா? அவன் எப்படி வேணாலும் அவன் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ಅವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆದರೂ ಅದನ್ನು ಪ್ರಚೋದಿಸಬಹುದಾಗಿತ್ತು. ஆனா தன்னை அடக்குகிறான் பாரு, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ಆದರೆ ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನು ನಿಯಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಾದ್ರೆ இவைகளெல்லாம் நான் விட்டு ஒழிய வேண்டும். ನಾನು ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ದೂರವಿರಬೇಕು. அது என்ன எப்படி நடக்குது என்றால், ಅದು ಹೇಗೆ ಸಂಭವಿಸುತ್ತೆ? பார்வோன் இடத்துல போறாங்க.
ಆತನು ಫರೋಹನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பார்வோன் அவனை பரியாசம் பண்றான். ಫರೋಹನನು ಆತನನ್ನು ಅವಮಾನಿಸುತ್ತಾನೆ. அவன் முதல்ல ஒரு மோசவே இருந்தால் பார்வோனை ஒரு வழி பண்ணிருப்பான். ಮೊದಲ ಇದ್ದ ಮೋಸವೇಗ ಮುಂಚೆ ಇದ್ದ ಮೋಶೆಯ ರೀತಿಯಾಗಿ ಮೋಶೆ ಇರುವುದಾದ್ರೆ ಆತನು ಫರೋಹನಿಗೆ ಒಂದು ಗತಿಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. ஆனா இப்ப என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தன்னை அடக்குகிறான், கண்ட்ரோல் பண்றான், செல்ஃப் கண்ட்ரோல் பண்றான். ಅವನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ನಿಯಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவனுடைய திட்டம் என்ன? எப்படியாவது ஜனங்களை இங்கிருந்து நான் அழைத்து செல்ல வேண்டும். ಆತನ ಆಲೋಚನೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, அதற்காக நான் எதையும் தியாகமா இருக்கிறேன், தியாகம் செய்ய மனதா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அமைதியாக இருக்கிறான். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಲು ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತ್ಯಾಗ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தியாகத்தின் அவன் அமைதியாக அந்த இடத்துல சாந்த குணவுள்ளவனாய் அந்த இடத்துல பார்வோன் அவனை என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கிறதுனால ಅಲ್ಲಿ ಆತನು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಫರೋಹನ್ ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದರಿಂದ தேவனுடைய மகத்துவங்கள் அவன் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ಆಮೆನ್. ದೇವರ ಮಹತ್ವಗಳು ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಯಿತು. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இந்த இது இல்லாதபடி நம்ம எல்லா ஊழிய திசையெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம். ನಾವು ಈ ಕಾರ್ಯವಿಲ್ಲದೆ ನಾವು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು, ಯಾವ ಸೇವೆ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. ஆனா ஒருவேளை இந்த சாந்த குணம் இல்லாதபடி நீ உன்னுடைய குணத்தோடு கூட நீ ஊழியத்தை கூட செய்யலாம், இல்லைன்னு சொல்ல. ಶಾಂತ ಗುಣವಿಲ್ಲದಾಗಿ ನಿನ್ನ ಗುಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬಹುದು, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனா அதற்கான கூலி ஆண்டவர் கொடுத்துருவார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕನಾದಂತ ಕೂಲಿಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. ஆனா அந்த மேன்மை நமக்கு கிடைக்காது. ಆದ್ರೆ ಅದರ ಮೇಲೂ ನಮಗೆ ದೊರಕೋದಿಲ್ಲ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது பாருங்க, அவனை தாண்டி அடக்கி அவன் அந்த இடத்துல அவன் அமைதியாக இருந்தபடினால் தேவன் அவனுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ಅವನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ನಿಯಂತ್ರಿಸಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಆತನು ಸಮಾಧಾನದ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ದೇವರು ಅವನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையை கூட யோசித்து பார்க்கணும். ಪ್ರಿಯರಾದವರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೂಡ ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. நாமும் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த நாம் முற்படும் போது ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಾಗ ಅನೇಕ ಜನಗಳು அதை விரும்ப மாட்டார்கள். ಅನೇಕ ಜನರು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. தேவனுடைய சாந்த குணத்தை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால், ನಾವು ದೇವರ ಶಾಂತ ಗುಣವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை நாம் எளிதாக ஜெயிக்கலாம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಜಯಿಸಬಹುದು, சாதிக்கலாம், ಅದನ್ನು ಸಾಧಿಸಬಹುದು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இன்னொரு காரியத்தை சாந்த குணத்துல இன்னொன்று வருது. ಶಾಂತ ಗುಣದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯ ಬರುತ್ತದೆ, நல்ல உறவுகள். ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ. எல்லாம் சொல்லுங்க, நல்ல உறவுகள். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧ. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா நல்ல உறவுகள் இருந்தால் மாத்திரம்தான் நம்மால அது எதையும் செய்ய முடியும். ನಾವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧಗಳಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, பேட் ரிலேஷன்ஷிப், கெட்ட ரிலேஷன்ஷிப்பை எளிதில் நம்ம அதை பெற்று அடையலாம். ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಹೊಂದಬಹುದು, சம்பந்தங்களை கெடுத்து கொள்ளலாம், ಅದು ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, சண்டை போட்டு எப்படியாவது தூரம் விலகலாம், ಅಲ್ಲಿ ಜಗಳವಾಡಿ ಹೇಗಾದ್ರೂ ದೂರವಾಗಬಹುದು. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில ஏதாவது சாதித்ததாக சரித்திரம் இல்லை. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಾಧಿಸಿರುವಂತದ್ದು ಚರಿತ್ರೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲ. யார் இந்த முக்கியத்தை கொடுக்கிறார்களோ, ಯಾರು ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತಾರೋ, அதாவது நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எண்ண முடியாது. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. நம்மகிட்ட பிரச்சனை அதுதான். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆ ಅದೇ. நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். ಒಳ್ಳೆಯವರು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಬಯಸುತ್ತೇವೆ. கெட்டவர்கள் நம்ம வந்து இருப்பார்கள் என்று நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பதில்லை. ಕೆಟ್ಟವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ನಾವು ಎದುರು ನೋಡೋದಿಲ್ಲ. கெட்டவர்கள் மத்தியில நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளும் போது, ಕೆಟ್ಟವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ என்ன பண்றது, தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ಆಗ ಏನಾಗುತ್ತದೆ, ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் நாம் சாந்த குணம் உள்ளவர்கள். ನಾವು ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಾವು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. எப்போ யாரோ நமக்கு சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிது, ಯಾವಾಗಲೂ ಯಾರೋ ನಮಗೆ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, நமக்கு செஞ்ச தீமைகள் எல்லாம் மனசுல வச்சுக்கொண்டு, ನಮಗೆ ಮಾಡಿರತಕ್ಕಂತ ಕೇಡುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, எதிர்க்க பார்க்கும் போது ஒருவேளை ஸ்மைல் பண்ணாலும் உள்ளத்துக்குள்ள ಕಸಪಿನಾಲು ನೆರೆದಿರಕ ಬೋದು, ಎದುರುಗಡೆ ನೋಡುವಾಗ ಅವರನ್ನು ನಗುಮುಖದಿಂದ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಕಹಿತನದಿಂದ ನಾವು ಇರುವಾಗ
எந்த விதத்தையும் நாம் தேவனுக்காக சாதித்து விட முடியாது. ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதுல முக்கியமான ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஏன்னா நேரம் இல்லாதபடினால நாங்கள் அந்த இதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போறோம். ಇಲ್ಲಿ ಸಮಯ ಇಲ್ಲದಿರುವಂತ ಕಾರಣದಿಂದ ಬರೀ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾ ಹೋಗ್ತೇವೆ. யோசேப்பை குறித்து ನಾವು வாசிக்கிறோம். ಯೋಸೇಫನನ್ನು ಕುರಿತು ಗಮನಿಸ್ತೇವೆ. அவனுடைய சொந்த சகோதரர்கள் ಆತನ ಸ್ವಂತ ಸಹೋದರರೇ அவனை எப்படியா துன்புறுத்தினார்கள், ಆತನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಹಿಂಸಿಸಿದರು, விற்று போட்டார்கள். ಆತನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ರು. அவன் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகிறான். ಆತನನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಆತನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ರು. தேவன் அவனோடு இருந்தபடினால அவன் ஒரு பெரிய ஒரு பதவியில அவனை தேவன் உயர்த்துகிறார். ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದರಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಪದವಿಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ದೇವರು ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. பாருங்க, ஒரு காலம் வருது, அவங்க யாரு அந்த எந்த அண்ணன்மார்கள் அவனை அடித்து துன்புறுத்தினாங்களோ அவர்களே அவன் முன்னாடி வந்து நிக்க. ಆದ್ರೆ ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ, ಯಾವ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರೋ ಆತನನ್ನು ಹೊಡೆದರೋ ಅವರೇ ಆತನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರ್ತದೆ. சாந்தத்தோடு சாந்த குணமுள்ளவனா அவன் இருந்தபடினால தான் தேவன் என்ன பண்ணாரு, அவன் அண்ணன்மார்களே கூட வந்து நிக்க வைக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರೇ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುವಂತೆ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. டெஸ்டிங் இப்போ அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. ಆತನಿಗೆ ಈಗ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯ ಸಮಯವಾಗಿದೆ. எப்படி இப்ப அவன் ரியாக்ட் பண்ண போறான், ಅವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸ್ತಾನೆ, என்ன செய்ய போறான், ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ பாக்குறாங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ஆனா அவன் என்ன பண்றான், ಆದ್ರೆ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அவர்களை கட்டி தழுவி ಎಲ್ಲರನ್ನು அவங்களை ஹக் பண்ணி ಅವರೆಲ್ಲರನ್ನು ಆತನು ಆಲಂಗಿಸಿ அவரோட பச்சமா நல்லா பேச ஆரம்பிக்கிறான். ಆತನ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿ அவர்கள் இருக்கிற குற்ற உணர்வை நீக்கி தேவன் இதை செய்தார் என்று சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை பேசுறான். ಅವರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅವರನ್ನು ಆದರಿಸುತ್ತಾನೆ. அந்த திரும்பவும் அந்த உறவை அவன் மேம்படுத்துகிறான். ಮತ್ತೆ ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಆತನ ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறவை மேம்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் ಆ ಸಂಬಂಧವನ್ನು ಮತ್ತೆ ಆತನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ನಿಮಿತ್ತ அவனுடைய உயர்ந்த குணங்கள் தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ದೇವರು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் நம்ம யோசித்து பார்த்துக்கணும். ನೋಡ್ರಿ, ಈ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. அநேக பேர் வெறுத்து ஒதுங்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ಅನೇಕ ಜನರುಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ತಿರಸ್ಕರಿಸಿ ದೂರ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, உறவுகளை மேம்படுத்துகிறவன் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಒಗ್ಗೂಡಿಸುವಂತವನು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತಾನೆ. அவன் மூலமாகத்தான் தேவன் பயங்கர பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். ಅವನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಬಹಳ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய உறவுகளை நாம் தள்ளிவிடாதபடி, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ನಾವು ಸಂಬಂಧಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಡದ ಹಾಗೆ நாம் உறவுகளை மேம்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். ನಾವು ಸಂಬಂಧಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಗೌರವಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அது மூலமாக என்ன நடக்குது, ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ದೇವರು ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ. தேவன் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ದೇವರು ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சாந்த குணமுள்ளவர்கள் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ಅಲ್ಲಿ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பாருங்க, ಮೋಶೆಯನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. அவன் சாந்த குணத்தை என்றைக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறானோ, ಯಾವಾಗ ಆತನ ಶಾಂತ ಗುಣವನ್ನು ಆತನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು, அவன் என்ன செய்யறான், தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். ಆತನು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. ಅವನ ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತೆ. பிரியமானவர்களே, நீ மனுஷர் பாஷையை பேசலாம், தூதர் பாஷை நீ பேசலாம். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನೀವು ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡಬಹುದು, ದೂತರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡಬಹುದು. நீ பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்யலாம். ನೀನು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಮಾಡಬಹುದು. ஆனால் சாந்த குணம் இல்லாதபடிக்கு இವೆல்லாம் நாம் செய்யவே முடியாது. ಆದ್ರೆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் உன்னை பெரிதாக உயர்த்த வேண்டும் என்றால், ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ಎತ್ತಬೇಕಾದ್ರೆ, நீ சாந்த குணங்களா இருக்கும்போது தான் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை ನಮಗೆ சொல்லி கொடுக்கிறார். ನೀನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿರುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾರೆ. பாருங்க, 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறான்.
ನೋಡ್ರಿ, ಆತನ ದಶ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், அதெல்லாம் அவன் காதுல கேக்குது. ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕ್ರಮವಾಗಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಆತನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಅದು ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவன் மலை மேல ஏறி போறான், ಆತನು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿ ಹೋಗುತ್ತಾನೆ. சத்தம் கேக்குது, மற்றவங்களுக்கு இடி முழுக்க சத்தம் தான் கேக்குது. ಅಲ್ಲಿ ಬೇರೆಯೊಬ್ಬರಿಗೆ ಅಲ್ಲಿ ಸಿಡಿಲು ಗುಡುಗು ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತದೆ. சாந்த குணமுள்ள மோசேக்கு மாத்திரம் தேவன் பேசி வார்த்தைகள் கேட்கிறது. ಆದ್ರೆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮೋಶೆಗೆ ಮಾತ್ರ ದೇವರ ಸ್ವರ ಅಲ್ಲಿ ಕೇಳಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் ನಾವು ಎಷ್ಟೇ ಪ್ರಸಂಗ ಕೇಳಿದರು, சாந்த குணம் இல்லாதவராய் உட்கார்ந்திருப்போம் என்றால், ನಾವು ಶಾಂತ ಗುಣ ಇಲ್ಲದವರಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ தேவனுடைய வார்த்தை நம்ம காதுல கேட்காதுங்க. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸೋದಿಲ್ಲ. வந்த மாதிரியே போயின்னு ನಾವು ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் பாத்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ನಾವು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ சாந்த குணம் ஒன்று அது மாத்திரம் செய்ய முடியுதுல, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ಶಾಂತ ಗುಣ ಅಷ್ಟು ಮಾತ್ರ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அவனுடைய என்ன பண்ணுது, சந்தோஷம் பொங்குது. ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಕ್ಕಿ ಬರ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது சங்கீதங்களை எடுத்து பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದು ಓದಿ ನೋಡುವಾಗ அவன் அதுதான் ஆண்டவரை குறித்து பாடினே இருக்கிறான். ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ದೇವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. மோசேவை பார்க்கும்போது ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯನ್ನು ಗಮನಿಸುವಾಗ அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் பொங்குகிறது. ಅಲ್ಲಿ ಆತನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷವನ್ನು ಅಲ್ಲಿ ಉಕ್ಕುತ್ತದೆ. எப்பொழுது நான் காலை வரும் நான் ஆண்டவரை தரிசிப்பேன் என்று சொல்லி அவன் ஏற ஆரம்பிக்கிறான். ಯಾವಾಗ ಬೆಳಗಿನ ಜಾವವಾಗುತ್ತದೆ ನಾನು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. சந்தோஷமுள்ள மனிதன் தான் தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருப்பான். ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಳ್ಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರವೇ ನಾನು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಬೇಕು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು, ದೇವರನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುವನಾಗಿರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த காரியத்தில் நம்ம சாந்த குணங்களுக்கு மாத்திரம் தான் தேவன் அதை அருளுகிறார். ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. குறைவானவர்களை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்பொழுதுதான் பூமியை சுதந்திரத்துக்கு தேவன் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ಆಗ ಮಾತ್ರವೇ ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಮೋಶೆಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. என்ன பண்றாரு, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அவன் சாந்த குணமுள்ளவனா தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவன் அவன் மூலமா காரியத்தை நடப்பித்த நிமித்தம் ಆತನು ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನ ನಡೆಸಿದ್ದರಿಂದ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் என்னென்ன சொன்னாரோ அதுபடி செஞ்சபடினால ಆತನು ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ಆತನು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ நமக்கு சாந்த குணங்களுக்கு தான் இன்னொன்னு ஒரு இண்டிகேஷன் என்ன தெரியுங்களா, நம்ம ஆண்டவர் சொல்றது நான் அப்படியே செய்வோம். ಶಾಂತ ಗುಣದ ಇನ್ನೊಂದು ಗುರುತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನು ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. எந்த விதமான ஷார்ட் கட்டும் எடுக்க மாட்டாங்க. ಯಾವುದೇ ಒಂದು ಅಡ್ಡದಾರಿಯನ್ನು ನಾವು ಹಿಡಿಯೋದಿಲ್ಲ. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யணும். ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡ್ತೇವೆ. இது நம்ம சில சமயம் நம்மளே தீர்மானித்துக்கொள்ளும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ನಾವೇ ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ತೇವೆ, ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, இதெல்லாம் வேற யாருக்கா இருக்கும், ಇದೆಲ್ಲವೂ ಬೇರೆ ಯಾರಿಗೋ ಇರ್ತದೆ. ஆனா மோசே அப்படி செய்யல. ಆದ್ರೆ ಮೋಶೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்யறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த காரியத்தை செய்தனால தான் அவன் கானான் தேசத்துக்கு அத்தனை ஜனங்களும் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட்டு போறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕಾನಾನ್ ದೇಶದ ಬಾಗಿಲಿನವರೆಗೂ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ಆತನ ಮೋಶೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இடையில சில ஷார்ட் டெம்பர்னால சில காரியங்களை செய்யறான், இல்லைன்னு சொல்ல. ಅಲ್ಲಿ ಆತನು ಕೋಪ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. ஆனால் முழுமையான அவனை சரித்திரத்தை பார்க்கும்போது ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಓದಿ ನೋಡೋದಾದ್ರೆ அவன் தேவனை அனுதினம் சந்தித்தபடினால ಆತನು ದೇವರನ್ನು ಅನುದಿನವೂ ಸಂಧಿಸಿದರ ನಿಮಿತ್ತ அந்த சாந்த குணம் அவனுக்குள் வேரூண்டி இருக்கின்றது பாருங்க. ಆ ಶಾಂತ ಗುಣ ಆತನಲ್ಲಿ ಬೇರೂರಿ ನಿಂತಿತ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்றாரு, நீ மெரிபா தண்ணி விஷயத்துல நீ என்ன அவமானம் என்ன இது பண்ணபடினால துக்கப்படுத்தபடினால நீ அதுக்குள் பிரவேசிக்க மாட்டா என்று சொன்ன உடனே ನೀನು ಕೋಪದಿಂದ ಆ ಕಣ್ಮಲೆಯನ್ನು ಒಡೆದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಪ್ರವೇಶಿಸೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರ ನಿಮಿತ್ತ ஆண்டவர்கிட்ட எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணல. ಆತನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்களும் நான் எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணிக்குவோம், ನೀವು ನಾವು ಆಗಿದ್ರೆ ಎಷ್ಟು ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவரே என் நிலைமை இப்படி ஆகுது, ಯಾಕೆ ದೇವರೇ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿ, எனக்கு ஏன் அந்த போஸ்ட் கிடைக்கல, ನನಗೆ ಯಾಕೆ ಆ ರೀತಿಯ எனக்கு ஏன் இது கிடைக்கல,
ನನಗೆ ಯಾಕೆ ಇದು ಸಿಕ್ಲಿಲ್ಲ, ஏன் இப்படி பண்ணிட்டாரு? ನನಗೆ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರಿ? எவ்வளவு பேர் முறுமுறுத்துக்குவோம். ಎಷ್ಟು ರೀತಿಯಾಗಿ ಗೊಣಗುಟ್ಟಿರ್ತೇವೆ. ஆனா மோசே அதை செய்யவில்லை. ಆದರೆ ಮೋಶೆ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, அப்படியே ஒத்துக்கொள்கிறான். ಅದನ್ನು ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இதுதான் சாந்த குணம். ಇದೇ ಶಾಂತ ಗುಣ. ஆண்டோடைய என்ன திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதோ அதுக்கு ஒத்துக்கொண்டு போவது தான் சாந்த குணம். ದೇವರ ಚಿತ್ತ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದೇ ಶಾಂತ ಗುಣವಾಗಿದೆ. அது மாத்திரம் இல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, சாந்த குணமுள்ளவர்களுக்கு அந்த கசப்பு என்பது இருக்காது. ಅಲ್ಲಿ ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳಂತವರಿಗೆ ಕಹಿತನ ಎಂಬುದಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. கசப்பு என்ற வேர் உங்களை முறையாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಕಹಿತನ ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬೇರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. பாருங்க, அந்த கசப்பு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಕಹಿತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತ ಅಲ್ಲಿ ಕೆಡಿಸಿ ಹಾಕುತ್ತಾ ಇರ್ತದೆ. என்ன பண்ணுது? அந்த கசப்பு இருக்கிற போது என்ன பண்ணுது? என்னைக்காவது ஒரு நாள் வரும், நான் அதை வஞ்சம் தீர்த்து கொள்வேன் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு வேர் உண்டு, அது மரமாய் வளர்ந்து கொண்டு இருக்கும். ಆ ಕಹಿತನ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ನಾನು ಅದು ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ, ನಾನು ಅದನ್ನು ತೀರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಅದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಿಡವಾಗಿ ಅದು ದೊಡ್ಡ ಮರವಾಗಿ ಅದು ಬೆಳೀತಾ ಇರ್ತದೆ. சாந்த குணமுள்ளவர்கள் அதிலிருந்து விடுதலை பட்டு இருப்பார்கள். ಆದ್ರೆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. பார்வோன் மோசேக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறான். ಅಲ್ಲಿ ಫರೋಹನನ್ನು ಮೋಶೆಗೆ ಎಷ್ಟೋ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா பாருங்க, ஒரு துளி கூட அவங்கள்ட்ட அந்த கசப்பு தன்மையே அவன் மேல இல்லை. ಆದ್ರೆ ಒಂದು ತುಣುಕು ಕೂಡ ಆತನ ಕೈತನ ಫರೋಹನ ಮೇಲೆ ಮೋಶೆಗೆ ಇಲ್ಲ. யோசேப்புக்கு சகோதரர்கள் எவ்வளவு துரோகம் செய்தார்கள். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗೆ ಸಹೋದರರು ಎಷ್ಟು ದ್ರೋಹ ಮಾಡಿದರು. அவன் மேல, அந்த ஜனங்க மேல ஒரு கசப்பு தன்மை அவனுக்கு இல்லை. ಆತನ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೈತನ ಅವರ ಮೇಲೆ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, தேவனை உறுதியா உண்மையா பின்பற்றவர்களுக்கு, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸುವಂತವರಿಗೆ கசப்பு தன்மை இருக்காது. ಆಮೇಲೆ ಕಹಿತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಇರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அகிதாபேல் என்ற ஒரு ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு இருந்தான். ಅಗಿದಾಬೇಲನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಆಲೋಚನಕಾರ ದಾವೀದನನ್ನು ಸಂಧಿಸಿದನು. அவனுக்குள்ள ஒரு பிட்டர்னஸ் கொள்ளுகளே இருந்துச்சு தாவீது மேல. ಅಲ್ಲಿ ಆತನ ದಾವೀದನ ಮೇಲೆ ಒಂದು ಕಹಿತನ ಆತನಲ್ಲಿತ್ತು. அவனுக்கு உரியாவை தாவீது ಅನ್ಯಾಯமா ಸಾವಚ್ಚಿರಾன். ಅಲ್ಲಿ ಊರಿಯನನ್ನು ದಾವೀದನು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಕೊಂದು ಹಾಕುತ್ತಾನೆ. அந்த கசப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அவனுக்கு ಆ ಕಹಿತನ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇತ್ತು. நாள் பார்த்துனே இருந்தான். ಆತನು ದಿನವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದನು. என்னைக்காவது இது தாவீதை நான் தீர்த்து கட்டுவேன், ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಒಂದು ದಿವಸ ಈ ದಾವೀದನಿಗೆ ಅದನ್ನು ತೀರಿಸ್ತೇನೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவன் என்ன பண்ணான்? நாள் பார்த்து கொண்டே இருந்தான். பார்த்து ಆತನು ದಿನವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದನು. ஒரு நாள் வந்துச்சு, ಒಂದು ದಿನವು ಬಂತು. அவனுடைய சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக விட்டு இவன் வேடிக்கை பார்த்தான். ಆ ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ದಾವೀದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎತ್ತು ಕಟ್ಟಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಆ ವಿನೋದವನ್ನು ನೋಡಿದನು. ஆனா அது அவன் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சுனே வந்தான் அப்சலோம். ಅಲ್ಲಿ ಅಬ್ಸಲೋಮನು ಆತನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಬಂದನು. ஆனா ஒரு காரியத்துல அவன் உடன்படவில்லை. ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ. அவன் ಎவ்வளவு கசப்பு இருந்துச்சுதா, ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಕೈತನ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, காரியம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி, இந்த காரியம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி, ಈ ಕಾರ್ಯ ನೆರವೇರಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಆತನು ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ಸತ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. கசப்பா இருக்கிற மனிதர்கள் தங்கள் முடிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಕಹಿತನ ಉಳ್ಳಂತ ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಮುಕ್ತಾಯವನ್ನು ಅವರೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா தாவீது என்ன பண்றான் பாருங்க. ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? சவுல் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தான். ಅಲ್ಲಿ ಸೌಲನು ಎಷ್ಟೋ ತೊಂದರೆಗಳನ್ನು ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟನು. அவன் ராஜாவாய் மாறின பிறகு, ಆತನು ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ ನಂತರವು, நான் சவுலி குடும்பத்தாருக்கு யாருக்காவது இருக்கிறாங்களாப்பா, நான் நன்மை செய்யட்டும், ಸೌಲನ ಕುಟುಂಬದವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. இதுதாங்க சாந்த குணம். ಇದೇ ಶಾಂತ ಗುಣ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம எதை செஞ்சாலும் அதை கூலியை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் மேன்மை அடைய முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಇದನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರೆ ಅದರ ಕೂಲಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆದರೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಉನ್ನತವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சாந்த குணமுள்ளவருக்கு தான் தேவன் தன் வழிகளை போதிக்கிறார். ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರು ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் எப்பெல்லாம் கெஞ்சிரானோ, ದಾವೀದನನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಆತನು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೋ,
அப்பெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வழியை காண்பிக்கிறார். ಆವಾಗೆಲ್ಲ ದೇವರು ಆತನಿಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. மோசே எப்போதெல்லாம் தன்னுடைய ಜನங்களுக்காக பரிதபித்து போய் தேவனிடத்தை கேட்டபோது கூட ಮೋಶೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರಿಗೂ ತನ್ನ ಜನರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪರಿತಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೋ தேவன் வழிகளை சொல்லி காண்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಹೇಳಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அந்த வழிகளை அவர் நடத்துகிறார். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஏன்னா அந்த சாந்த குணம் இருந்ததா தான், ஏன்னா ஆண்டுடைய வசனத்தை அந்த வார்த்தையில் அவ கேட்க முடியும். ಆ ಶಾಂತ ಗುಣ ಇರುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೇ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நம்ம என்ன பண்ண முடியும்? அதை கேட்டு அதன்படி நடக்க முடியும். ಅದನ್ನು ನಾವೇನು ಅದನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ, அல்லேலூயா, அல்லೇಲೂಯಾ. இன்னொரு சாந்த குணத்து இன்னொரு காரியம் என்னன்னா, ಶಾಂತ ಗುಣದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ அவரிடத்துல உள்ளாழத்துல ஒரு சமாதானம் இருக்கும். ಅವರ ಆಂತರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನವಿರುತ್ತದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருகிற இல்லைங்களா? என் உள்ளம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறது. ನಾವು ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ನನ್ನ ಹೃದಯವು ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿದೆ. என் சுத்திலும் வேறு விதமா இருக்குது, அதை பற்றி நான் கவலைப்படல. ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿದೆ, ಅದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಚಿಂತಿಸೋದಿಲ್ಲ. தாறுமாறாதான் போயிடுக்குது, ಅದು ತಾರುಮಾರಾಗಿಯೇ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. என் ஜனங்கள் எனக்கு விரோதமா தான் செயல்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಜನರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿಯೇ ಅಲ್ಲಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இவைகள் மத்தியில என் உள்ளத்துல தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದೇವರು ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. இது யாருக்கு கிடைக்கும்னா, இது யாருக்கு கிடைக்கும்? ಇದು ಯಾರಿಗೆ ದೊರಕುತ್ತದೆ? சாந்த குணமுள்ளவருக்கு தான் தேவன் உள்ளான சமாதானத்தை கொடுக்கிறார். ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಒಂದು ಆಂತರಿಕವಾದಂತ ಸಮಾಧಾನ ದೊರಕುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இன்னொரு காரியம் ஆண்டவர் கொடுக்கிறார் சாந்தம் உள்ளவர்களுக்கு. ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ ஞானத்தை கொடுக்கிறார். ಆಮೇನ್ ಜ್ಞಾನವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு சிறு பையனாக போர்த்திபார் வீட்டில வேலையை ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಪೋಟಿಫರನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಕೆಲಸವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. நாளுக்கு நாள் தேவனுடைய ஞானம் அவனுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ದಿನಕ್ಕೆ ದಿನವಾ ಅವನಿಗೆ ದೇವರ ಜ್ಞಾನ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. புதுசா செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. ಆತನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவதான் வேதம் போட்டிருக்குது. எதை செஞ்சாலும் அவன் திறமையா செய்யறான். ಆತನು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರೂ ಬಹಳ ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. எல்லாரும் ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ பண்ற மாதிரி தான் அவனுடைய காரியங்கள் இருக்குது. ಎಲ್ಲರೂ ಅವನನ್ನು ಗೌರವಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಿರುತ್ತದೆ. இது தேவன் யார் கொடுக்கிறார்னா, ದೇವರು ಇದು ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. சாந்த குணமுள்ளவருக்கு தான் கொடுக்கிறார். ಆಮೇಲೆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತಾರೆ. அதாவது உலகத்துல யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்லையா? செய்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಿಲ್ವಾ? ಮಾಡ್ತಾರೆ. ஆனா ஞானம் என்பது, ಆದ್ರೆ ಜ್ಞಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು அது தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் வருது. ಆಮೇಲೆ ಅದು ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಬರುತ್ತದೆ. அது எப்படியாப்பட்டது? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದಂತದ್ದು? எல்லாருக்கும் பிரயோஜனகரமான காரியங்களை செய்வது. ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಯೋಜನಕರವಾದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அதனால ஜனங்கள் சந்தோஷப்படுறது, ಅದರಿಂದ ಎಲ್ಲ ಜನರು ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. ஜனங்களின் துக்கத்தை நீக்குவது, ಅದು ಜನರ ದುಃಖವನ್ನು ನೀಗಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இதெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறாங்களோ அது எளிமையா செய்வதற்கான ஞானத்தை தேவன் ஜனங்களுக்கு அவர் மூலமா தான் கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಡುವಂತವರಿಗೆ ಬಹಳ ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. யோசேப்பு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. சிறைச்சாலைக்கு போறான், அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்யறான். ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அவங்களை அந்த சிறைச்சாலை தலைவர் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯ ಅಧಿಕಾರಿ ಅದನ್ನು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯ ಪಡ್ತಾನೆ. இது எப்படியாப்பட்ட ஞானம்? ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಜ್ಞಾನ? கைதிகளை போய் சந்திக்கிறான், ಅಲ್ಲಿ ಕೈದಿಗಳನ್ನು ಸಂಧಿಸ್ತಾನೆ, அவங்களை கவுன்சில் பண்றான், ಅವರಿಗೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க, அது ஞானம் அவன் தேடி போல. ನೋಡ್ರಿ, ಅವನು ಹೋಗಿ ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ, படித்து தெரிந்து கொள்ளவில்லை, ಆತನು ಓದಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தேவன் கொடுக்கிற ஞானத்தால எல்லாவற்றையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். ಆಮೇಲೆ ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂತ ಜ್ಞಾನದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಯಾರು ಕೊಡುகிறாರ್னா ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಡುகிறார். ಯಾರಿಗೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ಜ್ಞಾನ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, மோசே அவ்வளவு பெரிய மனுஷனாய் மாறுவதற்கு காரணமே, ಮೋಶೆಯು ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣವೇ, இன்னைக்கு கூட லீடர்ஷிப்னா தலைமைத்துவத்தை குறித்து தான ஒரு காரியம்
படிக்கிறோம்னா மோசே எப்படி இருந்தான் என்று அநேக பேர் இப்பொழுது படிக்கிறார்கள். ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ನಾಯಕತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ ಮೋಶೆ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಓದುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு காரியம் பெரிய மனிதனா மாறணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಆಸೆ ಉಂಟು. ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி என்ன ஒரு பெரிய குணாதிசயம் நம்மளுக்கு தேவைன்னா அது சாந்த குணம் தான். ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಣಾತಿಶಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಶಾಂತ ಗುಣ. உலகத்துல பல பேர் பல வெற்றிகளை சந்தித்திருக்கலாம் பிரியமானவர்களே. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಅನೇಕ ಜಯವನ್ನು ಕಂಡಿರಬಹುದು ಪ್ರಿಯರೇ. இது எப்படிப்பட்ட ஞானம்னா, ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಜ್ಞಾನ ಎಂಬುದಾಗಿ இது ಹೇಳುವುದಾದ್ರೆ, எப்படிப்பட்ட லீடர்ஷிப்னா, ಇದು ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ನಾಯಕತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களையும் செய்கிறது, ಲೋಕದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸುತ್ತದೆ, தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹತ್ವವನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. இந்த சாந்த குணத்தை பார்த்து தான் நிறைய பேர் மோசே கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. ಈ ಶಾಂತ ಗುಣವನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ಜನರು ಮೋಶೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಾದು ಬರ್ತಾರೆ. லைனா வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. ಅಲ್ಲಿ ಸಾಲು ಸಾಲಾಗಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்னென்ன சொல்றாலும் அது அப்படியே அவங்களுக்கு ஏற்ற ஒரு தெய்வீக ஒரு தேவதூதர வார்த்தை போல அவனுக்கு இருந்தது. பார்த்து ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇರ್ತಾನೋ ಅದೆಲ್ಲವೂ ದೇವದೂತರು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಮಾತುಗಳು ಇರ್ತಿತ್ತು. அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துறதுக்கு என்னென்ன ஆலோசனை சொல்றாங்க அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றான். ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಜನರನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕೆ ಏನೇನು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த சாந்த குணமுள்ள மோசேக்கு ஒரு நல்ல குணம் இருந்துச்சு பாருங்க. ಆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳತಕ್ಕಂಥ ಮೋಶೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗುಣ ಇತ್ತು ನೋಡ್ರಿ. தன்னுடைய ஜனங்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று கருதினான். ಆತನು ತನ್ನ ಜನರ ಕಾಯುವಿಕೆ ಬಹಳ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಎದುರು ನೋಡಿ. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. தேவ சமூகத்துல போய் விழுறான் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತಾನೆ. ஆண்டவரே அவர்களை மன்னியும் ஆண்டவரೇ, ದೇವರೇ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸು, எப்படியாவது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ದೇವರೇ ಹೇಗಾದ್ರೂ ಅವರನ್ನು ಕಾಯಿ. இதுல அவன் குறியான் தான் பாருங்க. ಇದೇ ಆತನ ಗುರಿಯಾಗಿತ್ತು. தன்னுடைய பாதுகாப்பை அவன் பெரிதாக கருதவில்லை. ಆತನು ತನ್ನ ಕಾಯುವಿಕೆಯನ್ನು ಆತನು ದೊಡ್ಡದಾಗಿ ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. மற்றவர்களின் பாதுகாப்பு எவ்வளவு அவசியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ಬೇರೊಬ್ಬರ ಸುರಕ್ಷತೆ ಎಷ್ಟು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಲಿ ಆತನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದನು. இது எப்ப நம்மளுக்கு வரணும்னா ಇದು ಯಾವಾಗ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவன் கொடுக்கிற அந்த சாந்த குணத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் மாத்திரம்தான் அது கிடைக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂತ ಶಾಂತಿ ಗುಣ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ ಮಾತ್ರವೇ ನಮಗೆ ಅದು ಬರುತ್ತದೆ. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, சாந்த குணம் உள்ளவர்கள் இன்னொரு பெரிய காரியத்தை செய்வார்கள். ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರು ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. மன்னிக்கிற சுபாவம். ಆಮೆನ್. ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. எல்லாரும் சொல்லுங்க, மன்னிக்கிற சுபாவம். ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣ. அல்லேலூயா. 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 யாருன்னா உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. சாரி ரொம்ப உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டேன் ನಾನು அன்னைக்கு ஒரு நாள், ದಯಮಾಡಿ ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿ, ಆ ದಿನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, உனக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் என்றால், ನಿನಗೂ ನನಗೆ ಏನು ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, என்ன வரத்திற்கு பெற்று நீ என்ன ஊழி செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. ನೀನು ಏನೇ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. மன்னிக்கிற சுபாவத்தை நாம் கொடுக்கிறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೋ, அது என்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ಅದನ್ನು ಯಾವಾಗ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, அன்னைக்குதான் தேவன் என்ன சொல்றாரு, உன்னை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் நாமத்தை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಉನ್ನತಿಗೆ ತರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. மன்னிக்கிற சுபாவம் ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣ ಬಹಳ ಅವಶ್ಯ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು. யாருகிட்ட இருக்கு தெரியுமா? யாருகிட்ட இருக்கும்? ಅದು ಯಾರ ಬಳಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? குணம் உள்ளவர்கள் மாத்திரம் தான் இருக்கும். ಅದು ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಇದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்கள் நம்ம செய்த துரோகத்தை அது பெருசுபடுத்தவே மாட்டாங்க யாரும். ಆ ಬೇರೊಬ್ಬರು ಮಾಡಿದಂತ ದ್ರೋಹವನ್ನು ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡೋದಿಲ್ಲ. அது எந்த விதத்திலும் சாந்த குணங்களுக்கு பாதிக்காது. ಆ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರಿಗೆ ಅದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಅದು ಬಾಧಿಸೋದಿಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? அல்லேலூயா. 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 பாருங்க, நாம் யோசேப்புக்கு அவர் சகோதரர்கள் செய்த துரோகம் மகா பெரிய துரோகம். ಅಲ್ಲಿ யோசேஃபனிಗೆ ಅವರ ಸಹೋದರರು ಮಾಡಿದಂತಕ್ಕಂಥ ದ್ರೋಹ ದೊಡ್ಡ ದ್ರೋಹ. அந்த துரோகத்தினால அவன் வளர்ந்தானே என்று அவன் கீழாக போகவில்லை. ಆ ದ್ರೋಹದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ಬೆಳೆದೇನೆ ಹೊರತು ಆತನು ಕೆಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. பெரிய மனுஷனாக தேவனை மாற்றினார் என்று அவன் கீழே போகவில்லை.
ಅಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ ಹೊರತು ಆತನ ಕೀಳಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. நம்ம பின்னாடி எதெல்லாம் செய்துட்டோம், பரவாயில்ல விட்டுருங்க. ನಮ್ಮ ಹಿಂದೆ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿರ್ಬೋದು, ಅದು ಬಿಟ್ಟಾಕಿ ಬಿಡಿ. நம்ம என்னைக்கு மன்னிச்சு விட்டுறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೋ, இன்னும் தேவன் என்ன பண்றாரு, ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்ம பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ಇನ್ನು ಜ್ಞಾನದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. பாருங்க, சாந்த குணங்கள்னு சொன்னா இவ்வளவு காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ನೋಡ್ರಿ, ಶಾಂತ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. அப்பதான் அவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஞானம் இருக்குது, ಜ್ಞಾನವಿದೆ, தலைமைத்துவம் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி, ಅಲ್ಲಿ ನಾಯಕತ್ವ ಇದೆ, மன்னிக்கிற குணம் இருக்குது, ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣವಿದೆ, நல்ல உறவுகள் இருக்குது. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧವಿದೆ. இதெல்லாம் இருக்கும்போது ಎಲ್ಲವೂ ಇರುವಾಗ நிச்சயமாக தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார், ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ, நம்மளை உயர்த்துவார், ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. முன்னன்று நம்மளை இந்த உலகத்திலிருந்து பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணி நம்மை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார். ಮತ್ತೊಂದು, ಈ ಲೋಕದ ಕೇಡಾದಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ದೇವರು ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಯುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கு, உங்களுக்குள் வந்திருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். ಆಮೇಲೆ ದೇವರ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆದು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்குது என்றால் ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಾದ್ರೆ முதலாவது சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಶಾಂತ ಗುಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. May God bless you. ದೇವರು ತಾನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்களாம். த மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் ஆஃப் வேர்ல்டு போடுறாங்களே, கொட்டை இடத்துல போடுவாங்க. எங்கே பார்த்தா த மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் அப்படின்னு போட்டு யார் யாரையோ போடுறாங்க இல்லை. அப்படியே உலகத்தை ஆற்றுறவங்களும் இல்லை, உலகத்தை அச்சீவர்ஸு. பட் வேதம் கிளீனாக சொல்லிட்டு இருக்குது, மீக்னஸ், சாந்த குணம், அவங்க தான் உலகத்தையே சுதந்திரிச்சு கொள்வாங்களாம். அந்த குவாலிட்டி யாருக்கிட்ட இருந்ததுன்னா இயேசு கிட்ட இருந்தது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சாந்த குணம் உள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, கழுதின் மேலும் கழுதி குட்டி ஆகிய மரியின் மேலும் கடந்து வந்தார். வேதத்தில் வாசிக்கின்றோம். யார் ஷேக் பண்ணுவாங்கன்னா உலகத்தையே, யார் ஆளுவாங்கன்னா 2000 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் ஏசு 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 என்றதான பேர் தான். மீதி பேரெல்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் ஜீசஸ் என்றதான வார்த்தை உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கரெக்டாக கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்தாராம். ஏன்னா அவ்வளோ சாந்த குணம் உள்ளவனாக, a man of meekness. அந்த மீக்னஸ் என்றதான அந்த வார்த்தை ஆங்கிலத்தை டெஃபினிஷன் நான் பார்த்துருந்தேன். பீயிங் பேஷண்ட், யார் என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுனே இருக்கிறது. ஓகே நீ சொல்றியா, அதை கேட்கணும். நம்முடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதே இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, பீயிங் பேஷண்ட். ஓகே, அமைதியெல்லாம் இரு, நடக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்துங்கன்னு. தென் பீயிங் சப்மிசிவ், தன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு குணம். அதனால தான் இது எவ்வளோ குவாலிட்டி ஆண்டவர் தரார் நமக்கு. உலகத்தையே சுதந்திரிக்குதான அவ்வளோ பலம், சக்தி, ஞானம். பாருங்க, ஞானத்தை பற்றி சொன்னார், எல்லாமே ஆண்டவர் தராரு. அல்லேலூயா. ஆகவே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க. கண்களை மூடி ஜெபிப்போமாக. எசையா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீரே பாத்திரராயிருக்கிறீர். இந்த உலகத்தில் ஆண்டவரை எதையோ செய்து எப்படியோ இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வீரத்தை பற்றி பேசுகின்றாங்க. ஞானத்தை கர்த்தாவே, அவருடைய பலத்தை குறித்து பேசுகிறார்கள், படிப்பை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அருமையாய் கர்த்தார் வார்த்தையை சொன்னீர், சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. அந்த சாந்த குணங்களுக்கு தேவை சுவாமி. அநேக நேரங்களில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பதே இல்லை உம்முடைய வார்த்தைக்கு. ஆம் ராஜா, அது ஒப்பு கொடுக்குதான பீயிங் சப்மிசிவ். ஆண்டவரே,
ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு அமைதி எங்கள் வாழ்க்கையிலே தருவீராக. எல்லாவற்றுக்கும் எதிர்த்து போராடுகிறதான குணத்தை விட்டு ஆண்டவரே, நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. உம்முடைய வார்த்தையை எனக்கு கொடுங்க சுவாமி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். நீர் என்ன சொல்கிறீரோ அப்படியே நான் செய்கின்றேன் என்றுதானே அந்த தன்மை எங்களுக்கு தாருங்க. உமக்கு கர்த்தாவே கீழ்ப்படுகிறதான அந்த ஒரு தன்மையை ஆண்டவரே, அந்த ஒரு பொறுமையை, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு அஜிடேட் ஆகாதபடிக்கு, ஆங்ஸைட்டியோடு கூட இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரு அமைதலோடு கூட அந்த சாந்த குணம், எல்லா சூழ்நிலையிலையும் கூட சாந்தமா இருக்கிறதான அந்த குணத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தாருங்க. நீர் எங்களோடு நீ பேசணும்படினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்களுடைய மனம் கர்த்தாவே அங்கலாய்க்கிறது, போராடுகிறது. ஆம் ராஜா, துடிக்கிறது சுவாமி. ஆனாலும் ஒரு அமைதியும் உமக்கு ஒப்பு கொடுக்குதான ஒரு தன்மையும் எங்களிலே வரும் என்றால் ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுக்க உள்ளவராயிருக்கீர். இந்த உலகத்தையே சுதந்திரத்துக் கொள்ளுகிறதான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான தூதை கொடுதான மகனையும் இன்னும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவீராக. இன்னும் கர்த்தா தேவனுடைய ஞானங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு மகனாக எடுத்து உபயோகப்படுத்தும். அவரையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு சேவையும் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்ட எல்லா பிள்ளைகளும் இன்றையிலிருந்து ஒரு அமைதலோடு, ஒரு சாந்தத்தோடு காரியங்களை செய்வதற்கும் ஆண்டவர்களை முழுதுமாய் சத்தத்தை கேட்கிறதான பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு தன்மையும் எங்களுக்கு நீ தருவீராக. ஆம் ராஜா, எதிர்த்து பேசி போராடி ஜனங்களை வெறுத்து தள்ளுகிறதான ஒரு காரியத்தை விட்டு, நான் தான் பெரியவென்று சொல்லுகிறதான காரியங்களை விட்டு சேர்த்து அணைத்து கொண்டு போகிறதான ஒரு அனுபவம் ஆண்டவரே மோசேக்கு நீர் கொடுத்து, எவ்வளோ எதிர்ப்புகள், அவன் சொந்த உறவுகளே அவனை எதிர்த்து நின்ற பொழுதும் கூட ஆண்டவரே அவன் சாந்தமாய் இந்த காரியத்தை செய்தான். ஆண்டவரே, அவ்வளவு ஜனங்களை சாந்தமாய் வழி நடத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படிப்படிதான அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் நீங்க தாருங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ಆಮೇನ್. ನನ್ನ ಮನವೇ ಈಗುಣ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಪವಿತ್ರ ನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಈಗುಣ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್, ಆಮೇನ್.